ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஒரு சர்ச் பாக்ஸில் எப்படி அனிமேஷன் நடக்கிறதா பார்க்க போகிறோம். அதை உங்களுக்கு எப்படின்றது காட்டுறாங்க. காமனாக கிளாஸ் எழுதிக்கிறேன். HTML-க்கும் பாடிக்கும் வந்து வித்தும் ஹைட்டும் வந்து 100% கொடுக்க போகிறேன். பாருங்கள். அப்புறம் சர்ச் பாக்ஸுக்கு ஒரு கண்டெய்னர் மாதிரி மேலே ஒரு டிவ் போட்டுக்கலாம். அதுக்கு நான் கிளாஸ் எழுத போகிறேன், சர்ச் பாக்ஸ் கண்டெய்னர்னு. அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து கலர் செட் பண்ண போகிறேன். பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கொடுத்துக்கலாம். இது வந்து பிளாக் கலர். அதுக்கு வித்து பார்த்தீங்கன்னா 100%, ஹைட் வந்து 100% கொடுத்துக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீனில் வரதுக்கோசரம். டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸிங் கொடுத்துக்கிறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர் கொடுத்துக்கிறேன். அலைன் ஐட்டம்ஸும் சென்டர்னு கொடுத்துக்க போகிறேன். அப்புறம் சர்ச்சின்னு ஒரு கிளாஸ் கால் பண்ண போகிறேன். எதுக்குன்னா, அந்த சர்ச் பாக்ஸ் கண்டெய்னருக்குள்ளார சர்ச்சின்னு ஒரு டிவ் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து மார்ஜின் வந்து 20 பிக்சல் கொடுத்துக்கிட்டேன், ஸ்பேஸிங் வரதுக்கோசரம், இதுலேருந்து வரதுக்கு. இப்போ HTML எழுதிக்கலாம். HTML டிவ்வுக்கு வந்து கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டு சர்ச் பாக்ஸ் கண்டெய்னர்னு கால் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளார அந்த சர்ச்சிங்கிற கிளாஸை கால் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளார ஒரு ஹெட்டர் நமக்கு வேணும்ல, அதனால ஹச் டேக்குள்ளார H2ல வந்து அந்த லேபிள் நேம் எதாவது நம்ம கொடுத்துக்கலாம். நான் கிளிக் ஐகான் டு சர்ச் பாக்ஸ்ன்னு கொடுக்க போகிறேன். அந்த அனிமேஷன் நேம் நம்ம லேபிளுக்கோசரம் கொடுக்குறேன். அப்புறம் வந்து டிவ்வுக்கு வந்து கிளாஸ் வந்து கால் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு கால் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளார ஒரு இன்புட் டைப் கொடுத்துக்கலாம். இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட்டு. அதுக்கு பிளேஸ் ஹோல்டர் வந்து சர்ச்சின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ரைக்கோடுன்னு சொல்லிட்டு நம்ம அட்ரிபியூட் வந்து கால் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் HTML எழுதுவோம். நம்ம CSSல தான் எல்லா அனிமேஷனும் கொண்டு வர போகிறோம். பாருங்கள். சர்ச்சுக்குள்ளே இருக்கிற அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வந்து நான் கிளாஸ் கால் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லேபிளுக்கு என்னென்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். மார்ஜின் எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு. மார்ஜின் 50 பிக்சல்னு கொடுத்துக்கிட்டேன். மேலேயும் கீழே லெஃப்ட் ரைட்டுன்னு வேணும். அதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டுன்னு கொடுத்துக்கிட்டேன். ரெட்டு போல் ஒயிட் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு அந்த கிளாஸ் வந்து எழுதணும். சர்ச் பாக்ஸில் அதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் TXT அந்த இதை அப்படியே எழுதி போட்டுக்கலாம். அது எப்படி வேணும்னா, டிஸ்பிளே இன்லைன் பிளாக்காக வேணும். போட்டாச்சு. பொசிஷன் வந்து ரிலேட்டிவ். எதுக்குன்னா, நம்ம இதுக்கு ஆஃப்டரில் வந்து ஒன்று கொடுக்க போகிறோம். அதுக்காக நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து சர்ச் பாக்ஸில் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஆஃப்டரில் இது எழுத போகிறேன். ஆஃப்டரில் கண்டென்ட் வந்து நல் அதாவது எம்டியாக கொடுக்க போகிறேன். கண்டென்ட் கோலன் நல் அது எம்டி. பொசிஷன் வந்து அப்சல்யூட். வித்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். வித்து வந்து 4 பிக்சல், ஹைட்டு வந்து 20 பிக்சல். அதாவது அந்த சர்க்கிள் ஐக்கானுக்கு வந்து நான் ஹேண்ட் சிம்பிள் தான் இப்போ டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். அதோட டாப் பொசிஷன் பார்த்திங்கன்னா 18, ரைட்டு வந்து -7 பிக்சல்னு வரும். நான் ஆல்ரெடி இது போட்டதுனால உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு
ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ரொட்டேட் அந்த சின்னதாக ஒரு கோடு மாதிரி வரும், அதை வந்து ரொட்டேட் பண்ணி அந்த சர்க்கிளோட அட்டாச் பண்ணுறதுக்கோசரம் இந்த ரொட்டேட் 135 டிகிரி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற இன்புட்டுக்கு வந்து நம்ம இப்போ எழுத போகிறோம் கிளாஸஸ் CSS எழுத போகிறோம். அது எப்படி வேணும்? பேக்ரவுண்டு கலர் வந்து அந்த அந்த இன்புட் டைப் டெக்ஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன CSS வேணுமோ அதெல்லாம் எழுத போகிறோம். வித்து வந்து ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். பேக்ரவுண்டு வந்து டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸ் எதுவும் தெரியக்கூடாதுன்னு அதோட கலர் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற கலர் வந்து என்ட்ரி பண்ணுற டெக்ஸ்ட்டு வந்து பிளாக் கலரு. ஃபாண்ட் எத்தனை சைஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஒரு 13 பிக்சல் கொடுத்துக்கிறேன். 13 or 15 பிக்சல். வித்து செட் பண்ணிக்கோங்க 25 பிக்சல். அதே மாதிரி ஹைட்டும் ஒரு 25 பிக்சல் கொடுத்துக்கலாம். அது பார்டர் வந்து 3 பிக்சல் சாலிடு பிளாக் கொடுத்துக்கலாம். அடுத்தது அவுட்லைனை நன் பண்ணிக்கலாம். நன் பண்ணிட்டு பார்டர் ரேடியஸ் செட் பண்ணிக்கோங்க. பார்டர் ரேடியஸ் வந்து நான் ஒரு 35 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இதுக்கு டிரான்சிஷன் வந்து இப்போயே செட் பண்ணிக்கலாம். அந்த வித்து வந்து நமக்கு அப்படியே ஸ்மூத்தாக போகிறதுக்கோசரம் வித்துக்கு வந்து நான் டிரான்சிஷன் கொடுக்க போகிறேன். வித்து வந்து 0.5 செகண்டுங்கிறது உங்களுக்கு அவுட்புட் காட்டும்போது உங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து பிளேஸ் ஹோல்டர் எப்படி இருக்கணும், இந்த இன்புட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம அந்த செக்ஷன் கொடுக்குற அந்த டெக்ஸ்ட்டு தான் பிளேஸ் ஹோல்டர். அது வந்து எப்படி வேணும், அதோட கலர் பார்த்திங்கன்னா பிளாக் கொடுத்துக்கிட்டேன். ஒப்பாசிட்டி 0 கொடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ தெரியக்கூடாதுன்னு 0 கொடுத்துருக்கேன் ஒப்பாசிட்டி. அது ஒரு அனிமேஷனாக வேணும்னா நம்ம டிரான்சிஷன் வந்து ஒப்பாசிட்டி வந்து ஒரு நமக்கு மெதுவாக வரணும் அப்படின்றதுக்கோசரம் நான் ஒரு 155 மில்லி செகண்ட் வந்து ஈஸி அவுட்டுன்னு சொல்லிட்டு நான் அனிமேஷன் கால் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இன்புட் பாக்ஸ் ஃபோக்கஸ் ஆகும்போது என்ன நடக்கணும், பிளேஸ் ஹோல்டருக்கு அப்படின்னு எழுதிக்கலாம். இன்புட் ஃபோக்கஸில் பிளேஸ் ஹோல்டர் வந்து ஒப்பாசிட்டி 1 நான் மாற்றிக்கிறேன். அந்த ஃபோக்கஸ் ஆகும்போது அந்த பிளேஸ் ஹோல்டர் நமக்கு தெரியணும். அதுக்காக டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களுக்கு தமிழில் HTML CSS பற்றி ஏதாவது தெரியும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்போ தான் வரும் நோட்டிஃபிகேஷனில். உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜாப் போகிறதுக்கு. பேக்ரவுண்ட் கலர் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளாக்குங்கிறது பேக்ரவுண்டும் பிளாக் கொடுத்துட்டோம், அந்த சர்க்கிள் வந்து பிளாக் கொடுத்தனால பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஒயிட்டுன்னு. அதனால் இது பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், அந்த ஆஃப்டரில் வந்து அந்த கொடுத்த இதுக்கு வந்து நம்ம கலர் கொடுக்காதனால உங்களுக்கு தெரியல, சர்க்கிள் மட்டும் தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த இது வந்துடுச்சா, ஒரு சர்ச் ஒரு ஐக்கான் மாதிரி வந்துடுச்சிங்களா. இப்போ வந்து நமக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து அந்த ஃபோக்கஸ் ஆகும் போதும் அந்த இன்புட் வந்து நாட் பிளேஸ் ஹோல்டர் வந்து இன்புட்டில் நாட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதில் பிளேஸ் ஹோல்டர்ஸ் நாட் ஷோனுங்கிறப்ப என்ன நடக்கிறனால எழுத போகிறேன். பிளேஸ் ஹோல்டர் ஷோனில் வித்து வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும். அந்த ஃபோக்கஸ் ஆகிறப்பையும் அந்த பிளேஸ் ஹோல்டர் ஷோன் இல்லாதப்ப அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட வித்து வந்து இன்க்ரீஸ் ஆகணும். டூ 250 பிக்சல் நான் கொடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணும்போது வித்து 250 பிக்சல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்களா. இது மாதிரி நம்ம வெப்சைட்லாம் யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த சர்ச்சில் வந்து சர்ச் மாதிரி கொடுத்து
அது இதை கிளிக் பண்ணும்போது அது வரும்போது பார்க்குறதே ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணுறதுக்கு பேடிங் கொடுத்துக்கிறேன். இன்புட் இந்த இதுக்கு பேடிங் ஒரு 10 கொடுத்துக்கலாம். 20 பிக்சலே கொடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் பெருசாக இருக்கும் டெக்ஸ்ட் பாக்ஸு. நல்லா இருக்குங்களா? அவுட் பண்ணும்போது ஃபோக்கஸ் அவுட் ஆகும்போது அது திரும்ப ஐக்கானாக மாறிடும். அதில் ஃபோக்கஸிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இல்லைன்னா நீங்கள் கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டு பிளாக்குக்கு பதிலாக ஒயிட்டுன்னு கூட மாற்றிக்கலாம். நான் இருங்க மாற்றி காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற கலர் வந்து பிளாக்குக்கு பதிலாக ஒயிட்டுன்னு கொடுக்க போகிறேன். எஃப்எஃப்ங்கிறது ட்ரிபிள் ஒயிட்டு. இப்போ பாருங்கள் ஒயிட் கலரில் வருதுங்களா? இவ்வளோ தான், சிம்பிள் அனிமேஷன் தான். பார்க்குறதுக்கு உங்களுக்கு லுக்காகவும் இருக்கும், அட்ராக்டிவாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸை வந்து பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.